எங்கேயோ சிமெண்ட் தூக்கு அப்படி போயிட்டு அப்படியே வந்திருக்க சாமி நீங்க வந்தா ஜாடியில் அடி தெரியாம கட்டிட்டு சாமி சாமி எங்க வடை வைக்கல சாமி வடை வச்சாங்களாமா அங்க எங்கேயோ சிமெண்ட் இறக்க போயிட்டு அப்படியே வந்துட்டியா சாமி டீச்சர் கூட கழுத்துல இருக்க போறாளா ஒரே மட்டும்தான் சரி சரி தலை தனியா முண்டை தனியா உள்ள யாரு இங்க நான் இங்கன்னு சொன்னேன் பார்த்தாவே இருக்கு பயமா இருக்குது ஏன் ஆமா சாமி எப்படி தெரியுது ஓ நீ ரொம்ப அழகா இருக்கிற அழகு எதுக்கு வாந்தி எடுக்கிற யாரு வாந்தி எடுக்கிறா சிரிக்கிறத பார்த்தா வாந்தி எடுக்கிற மாதிரி வாந்தி வர மாதிரி தலைவசம் நீர் ஒன்று சாமி உங்க அழகை பத்தி நான் இப்ப வர்ணிக்கிறேன் பாரு நம்ம ஊர்ல நம்ம வேடப்பட்டியில யாராவது புதுசா ஆதிரெட்டி வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது சொல்ல போறேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்லா ஒரு குச்சி எடுத்து கூரா சீவிக்கங்க கூரா சீவி ஒரு நல்லா குச்சி எடுத்து கூரா சீவி உங்க மகாராஜா கொலாயில குத்தி தூக்கிட்டு போய் அந்த கட்டடத்து மேல உட்கார வச்சிட்டீங்கன்னா ஒரு கட்டட வீரல விடாது ஒரு செங்கல் தெரியாது ஒரு பெயிண்ட் வெளுக்காது அப்பேற்பட்ட திஷ்டி மூஞ்சி அயோக்கிய நாய உங்களை பார்த்தா திஷ்டி பொம்மை எடுத்தது கொலாயில குச்ச குச்சி கொண்டு தொலைச்சு கட்டி விடுவாங்க சாமி வெறும் துளசி கட்டினா வாங்க மாட்டாங்க கொஞ்சம் பூவும் சேர்த்து கட்டு அப்பதான் வியாபாரத்துக்கு நல்லா இருக்கும் சாமி கட்டாது உனக்கு ஆண்டு வரக்கூடிய பண்ணி புட்டாடி இருக்கிறேன் கல்லு கிட்ட என்ன பண்றது அப்ப தேவடியா மகன் சொல்லுங்க எட்டாவது உனக்கு ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பையன் பேரையும் மாத்திரேன் கண்டாக்டர் பையன் நினைச்சேன் அப்படி சொல் புல்லட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி சாமி நீங்க சிரிக்கிறது பார்த்தா பழைய காலத்து புல்லட் ஸ்டார்ட் ஆகும் இல்ல எப்படி டீசல் புல்லட் காலை புடிச்சு கரகரகரன்னு சுத்தி சொல்லட்டி எடுத்து துட்டணும் வைக்கு போயிருவ போறோம் தெரியாம உசுறு மேல போயிருமடா சாமி அப்படின்னு பேச மாட்டேன் அந்த புண்டேஜ் போ ஆறு பேரை கேட்டால் அதுக்கு மேல கிடைக்கிறாங்க அப்படிதான் இருக்கடா ஒரே நடுக்கம் ஆமா அப்படி என்னுடைய பெயர் கண்ட பேருண்டாக இருந்தாலும் வீரம் 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 குஜபலம் கொண்ட கொண்ட சொல்ல விட மாட்டேங்கிறேன் கொண்ட ராஜ்யமசாலி கண்ட வேருண்டன் கண்ட வேருண்டன் கண்ட வேருடனாக இருந்தால் கல்யாணம் பண்ணீங்களா திருமணமும் நடந்து முடிந்தது கண்டார ஓலி
அந்த கண்ணாட்டி ரஞ்சிதம் ஒரே அடியில கோணே மூத்து விட்டுருவேன். யார் அவள்? என் மனைவியார். யார்? கட்டான கட்டழகி. அந்த கட்டான கட்டழகி கண்ணாட்டி ரஞ்சிதம். கண்டார ஒளி பிள்ளை. அழகிலே சிறந்த மங்கை. யார் அந்த தேவடியார்? என்னுடைய மனைவியுடைய பெயர் தான் பேருண்ட ராட்சசி. ஓ, பேரண்ட ராட்சசி. ஆமா. அப்படி பேரண்ட ராட்சசியாக இருந்தார். எப்படி வந்தாலே அவ உங்க பொண்டாட்டியா? என் வீட்டுக்காரியை பார்த்தியா? ஆமா. எப்படி தாடி அழகோடி ரொம்ப அழகுங்க. உனக்கு சொல்லி கொடுத்தான். பொம்பளை வந்ததை நான் கேட்டேன். எப்படி? என்னடா இந்த பொம்பளை இவ்வளவு அழகா இருக்கிற, இவளோட ரேட்டு என்னன்னு கேட்டு சொல்றா அப்படின்னு. ரேட்டுன்னா என்ன? இல்லையே, நான் சொல்றது பொறுமையா எனக்கு மலிப்படாதீங்க. இவளோட விலை என்ன விலை அப்படின்னு வந்து ரொம்ப அழகா இருக்குது, அழகுல நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவனை தான் கேட்டேன். இல்லடா, அடுத்தது ஐங்கூட்டுக்காரன் தான் தற்பாரு வருவான், அவங்ககிட்டயே கேளு சொல்லுவான் அப்படின்னா. அவன் என்ன ரேட் உங்க வீட்டுக்காரிக்கு சொல்லு. ஐயோ, கேட்ட ஒரு பக்கம் இருக்கட்டும். அவரு கேட்டா சொல்ல மாட்டான், இவன் வீட்டுக்காரன் கேட்டா சொல்லுவான்னு நான் சொல்லல. வீட்டுக்காரன் கேட்டா சொல்லுவான்னு சொன்னீங்க. ஏய், பிச்சை எடுத்து விடுங்க, ஜாக்கிரதை. நண்பா, அப்படி இருந்தாலும் இருவர்களும் கை கொகையிலே வாழ்ந்து வருகிறோம். வாழ்ந்து வரீங்க. ஆமாண்டா. இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேலை? வாலிபருந்து விடுத்து விட்டால். கரடி, புலி, சிங்கம். என்னண்ணே, அந்த மாதிரி பேசுறாங்க. இது பாருங்க, காலையில எழுந்த உடனே கரடி. கரடி, புலி, சிங்கம், சின்னாயி, சின்னாயா? சென்னாயி, சென்னாய். மக இதெல்லாம் வேட்டையாடி இப்படி மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி வேட்டையாடி என்ன பண்ணுவ? எல்லாம் அதாவது காவடம் கட்டி என்னுடைய மனைவிக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். சபாஸ். என் மனைவியார் அவன் அதை விரும்பி விரும்பி சாப்பிடுவான். பேச்சு பாதி, வேகாத பாதி, வேகாத பாதி, பச்சை கறியெல்லாம் பிச்சு பிச்சு மனுஷனே கிடையாது. அப்படியே கடவாப்பல்ல கொடுத்து மாரக்கா 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 செத்து 2.5 வருஷம் ஆகுதுடா. மாரக்கா செலகண்டாபுரம் மாரக்கா கூத்து பார்க்க வருவல அந்த மாரக்காலடா மரக்குன்னு கடிச்சு சாப்பிடுவான். கடிச்சு சாப்பிடுவோம். அதனால கரடி புலி சிங்கமலா வேட்டையாடி காவடமா கட்டி தூக்கிட்டு வந்திருக்கிறேன். சரிங்க சரிங்க. என் மனைவி சந்தித்து அன்னபடம் கொடுக்க வேண்டும். போகலாமா? கண்ணே வாடி. புறப்படு. எப்படி அநேக கோடி மலர்களை கொண்டு வந்து சரி உங்களுடைய பாதத்தை நான் பணிந்தேன் சுவாமி. அகத்து வாழ்க, சுகமாய் வாழ்ந்திருப்பாய். பிறந்த போதிலும் இன்றைக்கு அதிகமான பசியோடு இருப்பதை தெரிந்து கரடி புலி சிங்கம் என்று சொல்லக்கூடிய காட்டு மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடி அத்தனையும் கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் பிச்சு பிச்சு வெந்த கறி வேகாத கறி பச்சை கறிகள் எல்லாம் அப்படியே பிச்சு 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 சாப்பிடு. அப்படியா? ஆமாண்டி, கொண்டு வந்துட்டீங்களா? அகட்டுக்காக தயாரா இருக்குது. எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, போய் சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. அப்படியா? இன்னும் மிருக ஜாதிகள் எல்லாம் அநேகமா வனத்துல இருக்குது. முன்ன மிருக ஜாதிகள் எல்லாம் வேட்டையாடி மறுபடியும் கொண்டு வர்றேன். அப்படியா? இன்னும் மிருகங்களை எத்தனை கொண்டு வந்தாலும் அத்தனை நீயே சாப்பிடுவ. என்னங்க பண்றது, எனக்கு பசியாக்குதுங்க. அப்படியா? எத்தனை கறியை கொண்டு வந்து போட்டாலும் பசி மட்டும் உனக்கு அடங்குறதே கிடையாது. ஆமா. அப்படித்தானே? அதனால பெரிய பெரிய யானையெல்லாம் வேட்டையாடிட்டு வாங்க. ஆகட்டும். ஆண்டாம் இருக்கும் இது போன்ற விலங்குகள் எல்லாம் வேண்டுங்க. காற்ற உள்ள மிருக ஜாதிகள் எல்லாம் வேட்டையாடி எடுத்து வர்றேன். அகட்டும் சாமி. பதனத்தோடு